நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று 21/7/27 அன்று மதுரை டிரான்ஸ்பிட் கோர்ட்டில் நமது வழக்கானது நடைபெற்றது. அந்த வழக்கின் முக்கிய நபராக மானாமதுரை கணேஷ் அவர்கள் கலந்து கொண்டார். அவர் தொடர்ந்த இந்த வழக்கின் சாராம்சங்கள், அதில் அவர் குறிப்பிட்டிருந்தது 3 அக்யூஸ்ட், அவர்களுடைய வழக்கு காலை சென்று வழக்கின் நடைமுறையில் ஜாஸ்தி வழக்குகள் இருப்பதனால் அது கடந்து மாலை 4 மணிக்கு சரியாக தொடங்கினார்கள். 4 மணியிலிருந்து 6 மணி நேரம், 2 மணி நேரம் வழக்கு போயிட்டு இருந்தது. நம்ம இதை எதுக்கு இப்போ நம்ம வீடியோ போடுறோன்னா, பணம் மட்டுமே தேவைன்ற ஒரு மிகப்பெரிய சக்தியை செயல்பட்டு கொண்டிருக்கிற சங்கத்தினர்களுக்கும் அந்த சங்கத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கும் நிறைய விஷயங்கள் போய் சேர வேண்டியும் தெரிய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போடுகிறேன். குறிப்பாக வழக்கு தொடங்கியது நீதியரசர் வாதத்தின் அடிப்படையில் அக்யூஸ்டாக 3 பேர், பத்மநாபன், கபில், முத்துக்குமார், இவங்க 3 பேர் அக்யூஸ்டாக வந்திருந்தார்கள். இவர்களுடைய கம்பெனி நிலவரங்கள் குறிப்பிட்டிருந்தது தவறான குறிப்பீடாக நிறைய இருந்தது. அதை உண்மை நிலவரமாக பத்மநாபனுடைய கம்பெனி 10 இருப்பதும், கபிலுடைய கம்பெனி 5 இருப்பதும், முத்துக்குமாருடைய கம்பெனி 5 இருப்பதும் நீதியரசருக்கு தெரியப்படுத்தினோம். அதன் அடிப்படையில் வாதங்கள் ஜாஸ்தியாக ஆனது. 5 கம்பெனிகளில் 3 கம்பெனி மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது. ரொபோக்கோ, குளோமாக்ஸ், இந்த 2 கம்பெனிகளை அவர்கள் காட்டியுள்ளார்கள். இதில் என்ன வழக்கினுடைய சாராம்சம் என்ன என்றால், கம்பெனி கேஸாய் வழக்கான பிறகு தமிழ்நாடு முழுவதும் டையப் ப்ராஜெக்டுகள் அவர்கள் செய்தார்கள். அந்த ப்ராஜெக்டில் நிறைய ஒரு 100கணக்கான ப்ராஜெக்ட் செய்து அதில் பாண்டு செட்டில்மெண்ட்டுகளை செய்து உள்ளார்கள். அதில் பாதிக்கப்பட்டவர்களும் நிறைய இருக்கிறார்கள். இது வழக்கின் சாராம்சப்படி நமது நியோமேக்ஸினுடைய சொத்து கணக்கில் ஒரு அப்ராக்சிமேட் 5000 ஏக்கர் நிலங்கள் இருப்பதாக தெரியப்படுத்தியுள்ளார்கள். ஆனால் நமது வழக்கில் காட்டப்பட்டுள்ளது 1700 ஏக்கர் மட்டுமே. பாக்கி 3300 ஏக்கர் இதுவரைக்கும் சரியான தகவல் நமக்கு காட்டப்படவில்லை. இது தமிழக அரசின் தலையீடோடு நடந்த ஒரு ஸ்கேம்ன்றதுனால போன அரசியலுடைய சூழ்நிலையில் நிறைய இவங்க மறைக்கப்பட்ட விஷயங்களாக வச்சுருக்கிறாங்க. இந்த அரசு மாற்றத்தின் காரணமாக எளிய முறையில் நிறைய விஷயங்களை தெளிவுபட நாம் கண்டெடுத்து அட்டாச்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம 800 சில்லற பேர் லீடர் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அசோசியேட்ஸாக இடியுடைய ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்குதுன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 400 பேர் மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ அதை நம்ம மெசேஜாக கன்வே பண்ண பிறகு நிறைய பேர் நிறைய தகவலை சொல்லும்போது ஒரு டீட்டெயில் நமக்கு வருது. இது ப்ராப்பர் லிஸ்ட்டு இருக்குது. அந்த லிஸ்ட்டு நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தால் கிட்டத்தட்ட 1200 பேர் இந்த லிஸ்ட்டில் வருவாங்க.
இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து எதிரியாவோ வழக்கில் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு தீர்வு நல்ல முறையாக கிடைக்குன்றதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதனுடைய சாராம்சம் என்னென்னா, டையப் ப்ராஜெக்டில் இவங்க வந்து இது வரைக்கும் எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலும், பாண்டு செட்டில்மெண்ட் ஆகியிருந்தாலும், டேட்டுக்கு முன்னாடி கம்பெனி ரன்னிங்கில் இருந்த டேட்லேருந்து இது வரைக்கும் உள்ள எல்லா சொத்துக்களும் கையகப்படுத்தப்படும். யூஓடபிள்யூ ரெக்கவரி பண்ணுவாங்க. பாண்டு செட்டில்மெண்ட் முடிஞ்சிருந்தாலும் அந்த முடிஞ்சிருந்த செட்டில்மெண்ட்டில் யாருக்கு அந்த செட்டில்மெண்ட்டு போயிருக்கோ அந்த பாண்டின் அடிப்படையில் செட்டில்மெண்ட்டு கொடுத்த லேண்டை ரெக்கவரி பண்ணி அதை ஏல விட்டு அதன் மூலயமாக தான் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகுன்றதை இது வரைக்கும் டையப் ப்ராஜெக்டில் வாங்கி கொடுத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. எக்காரணத்தை கொண்டும் டையப் ப்ராஜெக்டில் நம்ம வந்து செட்டில்மெண்ட் வாங்கிட்டோம், 5 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா கேட்டாங்க, கொடுத்தாங்க, 5 லட்ச ரூபாய்க்கு சொத்து கொடுத்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டோம், பத்திரம் ஆகிடுச்சு, நம்ம சேஃப்டியாக வந்து செட்டில் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு நியமஸுக்கு எந்த மாதிரி இது ஒரு தொடர்பு இல்லை, நம்ம இதிலேருந்து வெளியில் வந்துட்டோன்னு நினைச்சிருக்கிற எந்த முதலீட்டாளர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் பிரச்சனை வருவதற்கு 100% காரணமாக இருக்கிறது. அதை வந்து முதலீட்டாளர்கள் தெரியணுன்றதுக்காக தான் இதை நம்ம வந்து வீடியோவை உங்களுக்கு போட்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ண டீட்டெயிலெல்லாம் கேட்டால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு சம்மந்தம் இல்லாத லிஸ்ட்டில் இல்லாத ஒரு சில இதெல்லாம் கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம வழக்கு தொடர்ந்த ஆட்களுடைய வழக்கு தொடர்ந்தவங்களுடைய இது பிரகாரம் இது வந்து இவங்க கம்பெனியெல்லாம் மாற்றி பேசுகிறாங்க, மாற்றி சொல்கிறாங்கன்னு உடனே ஜட்ஜி அவர்கள் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்து, நீங்கள் ஏன் இது வரைக்கும் வந்துட்டு இந்த அக்யூஸ்டனுடைய இதில் எத்தனை கம்பெனிகள் இவங்க கொடுத்துருக்காங்கன்னும் போது, கொடுத்துருந்த கம்பெனியுடைய குறிப்பிட்ட ஒரு 70 கம்பெனின்னும் போது அவர் என்ன சொல்கிறார்னா, எத்தனை கம்பெனியாக இருந்தாலும் அத்தனை கம்பெனிக்கு நீங்கள் சார்ஜ் ஷீட் போயிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த இடத்துல வந்து ஐஓ வந்து சரியான முறையில் பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க வந்து சார்ஜ் ஷீட் போட்டு இருக்கிறதே வந்துட்டு 1000 கோடி ஸ்கேம் நடந்திருக்கு, 1000 பெட்டிஷன் வந்திருக்கு, ஒரு 5 கம்பெனி மேலே தான் வந்து சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம 100 சில்லற கம்பெனி மேலே இருக்குது. இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். டைரக்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 151 பேர் டைரக்டர் வந்திருக்கிறாங்க. அந்த கம்பெனிகள்லாம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-200க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்துட்டு அட்டாச்மெண்ட் பண்ணலாம், சார்ஜ் ஷீட் போடலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி நடவடிக்கைலாம் தீவிரமாக எடுக்கலை. அது எடுக்காதனால தான் நமக்கு வந்து சொத்துக்கள் வராமல் இருக்குது. சொத்துக்கள் வரனால வந்துட்டு பல பேர் பல கருத்துக்களை சொல்லி மக்களை வந்து பீதிக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சொத்துக்கள் இருக்கிறது என்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் இந்த கம்பெனியை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லா கம்பெனியும் வந்து சார்ஜ் ஷீட் போட்டுடணும். அதேமாதிரி வந்து டைரக்டர்ஸ் வந்துட்டு யார் அதில் கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் ஹோல்டருடைய ஆதார், அவங்களுடைய ஆதார், குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணி எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி பினாமி அசட்டுக்கெல்லாம் என்னென்ன இருக்குது, அவங்களுடைய மூவபிள் இது வைக்கலாக இருந்தாலும் சரி, ஜுவல்லாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு கண்டிஷனாகவே சொல்லியிருக்காரு. இதற்கான தகவலில் வருகிற அடுத்தது ஒரே நாள் கேப் போட்டு மறுநாள் வச்சுருக்காரு. 23/7 வந்து வழக்கினுடைய தேதியை குறிப்பிட்டிருக்காரு. இன்றைக்கி அந்த தேதியில் நீங்கள் எல்லா தகவலும் கொடுக்கணும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து சரிவர செய்யணும் அப்படின்ட்டு ஐஓக்கும் வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயமாக பேசியிருக்காரு. இப்படி ஒரு வாதங்களும் இப்படி ஒரு தீர்வுகளும் போய்கிட்டு இருக்கிறது டிரான்ஸ்பீட் கோர்ட்டு மூலயமா நடைபெறுகிறதுன்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அளிக்கிறது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் முதலீட்டாளர்களுடைய முதலீடு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு 100% கிடைத்துள்ள நம்பிக்கையோடு நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட இந்த கம்பெனியுடைய இது 125 கம்பெனிக்கு சார்ஜ் ஷீட் போட்டாங்கனாலே மேஜராக எல்லா டைரக்டர்ஸும் உள்ளே வந்துடுவாங்க. அதேமாதிரி அசோசியேட்ஸு, அந்த மாதிரி அசோசியேட்ஸுடைய லிஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 800 சில்லற பேர் இருக்கோம், அது ஒரு 1200 பேர் இருக்குது. அந்த லிஸ்ட்டையும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அதன் மூலயமா நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய தொகை, அதாவது வந்து பல்லாயிரம் கோடிகளான தொகைகள் வந்து நமக்கு உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மினிமம் ஒரு ஏஹெச்சுக்கிட்ட 20-30 கோடி இருக்கணும்போது ரெக்கவரின்னு வந்தோன்னா ஒரு 10-20 கோடி வந்துச்சுன்னா ஏஹெச்சிலேருந்து மேலே போகும்போது அமௌண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும்.
இப்போ வந்துட்டு சேர்மேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000, 4000 கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ரெக்கவரி பண்ணும்போது பல ஆயிரம் கோடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து சரியான முறையில் நம்ம எடுத்து சொல்லணும்னா நம்ம வந்து அதாவது நமக்கு சப்போர்ட்டாக முதலீட்டாளர்கள் வந்து துணையிருந்து அதுக்குடைய வேலைகளை நம்ம கேட்குற ஒரு சில விஷயங்களை வந்து சரிவர டீட்டெயில் கொடுத்தாங்கன்னா நம்ம இதுலேருந்து சீக்கிரம் நம்ம வெற்றி அடைஞ்சு வெளியில் வந்துடுவோன்றதை முதலீட்டாளர்களும் தெரிஞ்சுக்கணும். அதுபோல் வந்து இவங்க இதை ஜட்ஜ் ஐயா சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா ஃபுல்லாக உள்ள ஆர்டிஓவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவங்களுடைய சொத்துக்கள் எங்கெங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்கவரி பண்ணணும். அப்படி ரெக்கவரி பண்ணுறதுக்குடைய வேலைகளை நீங்கள் செய்யுங்க. அதேமாதிரி வந்துட்டு நம்மளுடைய வழக்கு ஹைகோர்ட்டில் என்ன மாதிரி சூழ்நிலையில் போயிட்டுருக்குன்றதை விசாரித்தார். அதையும் வந்து இந்த மாதிரி வந்து ஏலம் போயிட்டுருக்கணுன்னா சரி, அது ஏலம் போகிற விஷயம் ஏலம் போகிற இது அது பட்டால் அது நடந்துகிட்டு இருக்கட்டும். இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக வந்து நாளை வரும்பொழுது 23 வரும்பொழுது எல்லா டீட்டெயில் எனக்கு கொடுக்கணும். இதற்கு இடையில் இந்த நியோமேக்ஸினுடைய இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த நியோமேக்ஸினுடைய வழக்கினுடைய சாராம்சங்களை முழுவதும் நான் படித்து தெரிந்து கொள்கிறேன் என்ற ஒரு விஷயத்தையும் கோர்ட்டு வாயிலாகவே அவர் ஜட்ஜி ஐயா கோர்ட்டிலே சொல்லியிருக்காரு. அதனால் முழுமையாக நான் இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு 23 அன்னைக்கு எனக்கு கிளியரான பேப்பரோட டீட்டெயிலோட பர்டிகுலர்ஸோட ஐஓ வரணும், எனக்கு எல்லா விவரங்களையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆகையால் நமக்கு தீர்வுகள் வந்து நல்லபடியாக கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் அந்த செயல்பாடுகளுக்கு செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பும் கொடுத்து முதலீட்டாளர்கள் நம்பிக்கையோடு பயணிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.